ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களோட கர்ப்பத்தில் ஃபஸ்ட்டு 3 மந்த் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் கர்ப்பம் என்பது மிக முக்கியமான காலம். அதுலேயும் முதல் 3 மாதங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களோட லாஸ்ட் பீரியட்ஸ் டேட்டில் இருந்தும் உங்களோட 12வது வாரம் வரைக்குமே நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஃபஸ்ட்டு 3 மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் 3 மாதங்களில் ஒரு பெண்ணோட உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது. முக்கியமாக குழந்தையோட உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட வளர்ச்சி இந்த 3 மாதத்தில் தான் நடைபெறும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொது அறிகுறியான குமட்டல், சோர்வெல்லாம் இந்த டைமில் இருக்கலாம். இது மாதிரிக்கு இருந்துச்சுன்னா கவலைப்பட வேணாம், இது பொதுவானது. 2வது ட்ரைமஸ்டருக்குள்ளே நீங்கள் நுழையும் போது இது படிப்படியாக குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம செய்ய வேண்டியவையெல்லாம் பார்க்கலாம். முதல்ல சப்ளிமெண்ட். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு கால்சியம், ஃபோலிக் அமிலம், விட்டமின் டி, மேக்னீஷியம், ப்ரோபயாட்டிக்கல், மீன் எண்ணெய் மாத்திரை இதெல்லாம் தருவாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான ஊட்டச்சத்து பூர்த்தி செய்ய உதவுது. அடுத்து ஓய்வு. ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு சோர்வு பொதுவாகவே காணப்படும். அதனால் நீங்கள் நல்லா ஓய்வு எடுப்பது முக்கியமாக இருக்குது இந்த டைமில். உணவு. அடுத்து உங்கள் கர்ப்பத்தோட முதல் 3 மாதத்துக்கு நீங்கள் உண்ணும் உணவில் உண்மையிலே ஆரோக்கியமானதாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. உங்களோட உணவில் புதிதாக இலை காய்கறிகளோ இல்லை இனிப்பு வகைகள், உருளைக்கிழங்கு, மீன், கடல் உணவுகள், தயிர், கொண்டக்கடலை, இந்த பருப்பு, முட்டை, பால் சார்ந்த பொருட்கள்லாம் இந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிடாதீங்க. கன்சீவ் ஆன முதல் நாளில் இருந்தே நிறைய தண்ணி குடிங்க. அடுத்தது உடற்பயிற்சி. ஃபஸ்ட்டு 3 மாதம் ஓய்வு எடுத்தாலும் கூட லேசான உடற்பயிற்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பாருங்கள். மன அழுத்தம் உண்டாகும் விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் உங்களுக்கு எடை எப்படி இருக்குது அப்படின்றதையும் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டான அளவில் உங்களோட வெயிட் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறத குறைச்சிக்கலாம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறத குறைச்சிக்கணும். அடுத்து மதுபானம் குழந்தைக்கு மிகவும் பாதுகாப்பற்றது. அவங்க மூளையை பாதிக்கும். குறிப்பாக முதல் 3 மாதங்களுக்கு மதுவை விலக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. மணிக்கு ட்ரக்ஸு நிறைய பேர் எடுப்பாங்க. கர்ப்பத்தோட ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எடுக்கும்போது குழந்தையோட பிறவி கோளாறு கூட ஏற்படலாம். சிகரெட் பிடிக்கிறதுனால அதில் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய நச்சுக்கள் குழந்தைக்கு மிகவும் ஆபத்தானது. இது உங்களோட ரத்த ஓட்டத்தின் வழியாக உங்கள் குழந்தைக்கு உடலில் சென்றுடும். சுவாச நோயை தவிர பிறவி கோளாறு கூட ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். உங்களோட கர்ப்பத்தில் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு மென்மையான சீஸ், போஸ்டரைஸ் செய்யப்படாத பால், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எதையுமே எடுத்துக்கக்கூடாது. காலை நேர நோய் ஏற்படலாம், அதாவது மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நாள் முழுவதும் ஒரே மீல்ஸாக சாப்பிடாம சிறிய மீல்ஸாக சாப்பிடுங்க. அப்போ வாமிட் வராமல் இருக்கலாம். தண்ணீரோ இல்லை இஞ்சி தேநீரோ பருகுவதன் மூலம் உங்களுக்கு நீரோட்டமாக இருப்பீங்க, அதாவது ஹைட்ரேட்டாக இருப்பீங்க. பொதுவாக இந்த டைமில் தூக்கம் அதிகமாக இருக்கும். தூக்கம் இருக்கும்போது ஓய்வு எடுங்க. முடிந்தால் பகலில் சிறிது நேரம் தூங்குங்க. உங்களுக்கு வேலை இருந்தால் அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டையோ பார்க்க சொல்லிட்டு நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறது நல்லது. இந்த டைமில் முதுகு வலியும் வரலாம். அதனால் நீங்கள் நீண்ட நேரம் நிற்கிறதோ உட்காரதையும் தவிர்க்கணும். தூங்கும்போது உங்களுக்கு ஆதரவாக தலகாணியை பயன்படுத்தலாம். உங்களோட ப்ரெக்னன்சியில் யோகாவோ இல்லை லைட்டான நீச்சல் தெரிஞ்சால் நீச்சல் பயிற்சியும் செய்யலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு செய்ய தேவையில்ல. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்யலாம். இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு முதுகு வலி கம்மியாகும். உங்களுக்கு கால்களில் வீக்கம் வரலாம். முடிந்தவரை உங்கள் கால்களை உயர்த்தி வைக்கணும். வசதியான தளர்வான காலணிகளை அணியுங்க. இது மாதிரிக்கு கால் வீக்கம் இருந்துச்சுன்னா உப்பு அதிகமாக சேர்க்காம கம்மியான அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க சாப்பாடில். நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். அந்த டைமில் அடிக்கடி உணவு எடுத்துக்கிற போது நீங்கள் நெஞ்செரிச்சல் குறையும். அது மாதிரிக்கு காரமான ஐட்டம்லாம் எடுத்துக்கக்கூடாது. அமில உணவுகளும் எடுத்துக்கக்கூடாது. சாப்பிட்ட பின்னாடி நேராக உட்காரணும். அதுக்கு நீங்கள் தலகாணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் இருக்கும். பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மூலம் உங்கள் நார்ச்சத்து அதிகரிக்க செய்யலாம். இதனால் உங்களுக்கு மலம் வந்து டைட்டாக போகாமல் லூஸாக போகும். நிறைய தண்ணீர் குடிக்கணும், ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் உங்களை. இந்த டைமில் உங்களுக்கு சிறுநீர் கழித்தல் உணர்வு அதிகமாக வரலாம். அவசரமாக யூரின் போகாமல் நல்லா யூரின் போயிட்டு வந்துடுங்க. கால்களில் பிடிப்பு ஏற்படலாம். படுக்கைக்கு முன்னாடி கால்களை நீட்டணும். நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களுக்கு போதுமான அளவு கால்சியம், மெக்னீசியம் கிடைக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கங்க. உங்களுக்கு கெண்டைக்கல்ல பிடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் பாதத்தை வளைச்சி லைட்டாக மசாஜ் பண்ணலாம் பின்னாடி. இந்த டைமில் மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். நேராக உட்காந்து சாய்வதன் மூலம் உங்களுக்கு மூச்சு திணறல் கம்மியாகும். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். செய்யக்கூடாதுன்னா முக்கியமாக குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே செய்யக்கூடாது. நல்ல காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச உணவுகளாக இருந்துச்சுன்னா அதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள். 3 மாதம் கழித்து எல்லாமே செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு குமட்டல், களைப்பெல்லாம் குறைஞ்ச பின்னாடி இது பண்ண ஆரம்பிக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க. அப்போ தான் குழந்தைக்கு நீர்ச்சத்து கரெக்டாக இருக்கும். அதாவது அம்னோட்டிக் திரவம் கரெக்டான லெவலில் இருந்தால் தான் உங்களுக்கு சுகப்பிரசவமாகும். காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.